சின்ன தங்கமே, இதை நான் பயமுறுத்தச் சொல்லல. உண்மையை மென்மையா உன் ஆன்மாவுக்கு நினைவூட்ட தான் சொல்றேன். சில தருணங்கள் வாழ்க்கையில சாதாரணமா தோன்றினாலும் அவை சாதாரணமல்ல. அவை விதி உன்னோட பேச வர்றா தருணங்கள். அந்த நேரத்துல நீ கவனிக்கல, கேட்கல, உணரலன்னா அது கோபப்படாது. ஆனா அது திரும்பி வந்து மீண்டும் அதே வாய்ப்பை தராது. அதுதான் உண்மை. சின்ன தங்கமே, விதி உன்னை தண்டிக்காது. ஆனா நீ உன்னை தண்டிச்சுக்க வைக்கும் முடிவுகளை அது அமைதியா ஏற்றுக்கிடும். நீ ஸ்கிப் பண்ணினா அது உன்னை இழுத்து திரும்ப வைக்காது. சரி, அவன் தயாரில்லை ன்னு சொல்லிட்டு அது முன்னே போயிடும். அதுக்கப்புறம் நீ அழுதாலும் புரிஞ்சாலும் அந்த தருணம் திரும்ப வராது. நீ கவனிச்சிருக்கியா? சில நேரம் மனசு உள்ளுக்குள்ள சொல்லும், இப்போ செய், இப்போ பேசு, இப்போ முடிவு எடு ன்னு. ஆனா நீ அதை அலட்சியமா தள்ளி வைப்பாய். பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேண்டாம் ன்னு. அந்த பின்னாடி ன்னு சொல்ற இடம்தான் விதி மௌனமாக நிற்கும் இடம். அது கத்தாது, அது அழுத்தம் தராது. அது ஒரு வாய்ப்பை மட்டும் வைக்குது. எடுத்தா உன் வாழ்க்கை மாறும், விட்டா நீ அதே இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பாய். சின்ன தங்கமே, இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. உனக்கு கிடைக்குற ஒவ்வொரு வாய்ப்பும் நீ கடந்த காலத்துல சகிச்ச வலி, பொறுத்த அவமானம், தாங்கிய கண்ணீர் இவையெல்லாத்துக்கும் பிறகுதான் வந்திருக்கு. அதனால தான் அது சும்மா தோன்றினாலும் அது சாதாரணமல்ல. நீ ஸ்கிப் பண்ணினா உடனே எதுவும் நடக்காது. அதுதான் ஆபத்து. உடனடி தண்டனை இல்லாததால பாரு, எதுவும் ஆகல ன்னு மனசு போய் சொல்லும். ஆனா மெதுவா நீ கவனிப்பாய், வாழ்க்கை முன்னே போக மாட்டே. அதே பிரச்சனை, அதே வலி, அதே சுழற்சி. வெளியில காரணம் தேடுவாய். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லும், அப்போ எடுத்திருக்கணும் ன்னு. சின்ன தங்கமே, விதி உன்னை வெறுக்காது. ஆனா அது உன்னை கையில் பிடிச்சு இழுக்கவும் செய்யாது. நீ தயாரா இருந்தா அது கதவை திறக்கும். நீ பயத்தால, சோம்பேறித்தனத்தால, சந்தேகத்தால அதை விட்டுட்டா அந்த கதவு மெதுவா மூடப்படும். சத்தமில்லாம, கண்ணீரில்லாம. அதுதான் மிகவும் வலி தரும். நீ நினைக்கலாம், இன்னொரு வாய்ப்பு வரும் ன்னு. வரும். ஆனா அதே மாதிரி இருக்காது. அதே எளிமையோட இருக்காது. அதே தெளிவோட இருக்காது. விதி இரண்டாவது வாய்ப்பு கொடுத்தா அதோட சுமையும் அதிகமா இருக்கும். அதனால தான் முதல் அழைப்பை மதிக்கணும். சின்ன தங்கமே, இந்த தருணம் உன்னை பயமுறுத்த வரல. உன்னை எழுப்ப வருது. உன் வாழ்க்கையில இப்போ நீ நிற்கிற இடம் நீ இதுவரை எடுத்த முடிவுகளோட கூட்டுத்தொகை. இனிமேல் நீ எடுக்க போற முடிவுகள் தான் உன் நாளைய வாழ்க்கை. இப்போ நீ கவனிக்கலன்னா நாளை நீ ஏங்குவாய். நீ கவனிச்சிருக்கியா? சில மனிதர்கள் ஒரே இடத்துல வருடங்கள் நின்று கொண்டே இருப்பாங்க. திறமை இருக்கு, கனவு இருக்கு, உழைப்பு கூட இருக்கு. ஆனா வாழ்க்கை மாறாது. காரணம், ஒரு தருணத்துல அவர்கள் பின்னாடி ன்னு சொன்னது. அந்த பின்னாடி தான் அவர்களை பின்னாடியே வைத்தது. சின்ன தங்கமே, விதி உன்னை மன்னிக்காது என்பதன் அர்த்தம் அது உன் திறனை வீணாக்கியதுக்கு பொறுப்பு ஏற்காது. நான் கூப்பிட்டேன், அவன் வரல ன்னு அது அமைதியா போயிடும். அதுக்கப்புறம் நீ உன்னையே மன்னிக்க முடியாத நிலை வரும். அந்த வலி தான் உண்மையான தண்டனை. இது பயம் இல்ல, இது விழிப்புணர்வு. உன் உள்ளத்துல இப்போ ஏதோ ஒன்று தட்டுது. அதுதான் உண்மை. அந்த தட்டலை நீ கேக்குறியா இல்லையா, அதுதான் இப்போ முக்கியம். உலகம் முழுக்க சத்தம் போடும். ஆனா விதி மெல்ல பேசும். மெல்ல பேசுற குரலை கேட்கணும்னா மனசு விழிப்போட இருக்கணும். சின்ன தங்கமே, நீ தயங்குறது புரியுது. மாற்றம் பயமா இருக்கும். பொறுப்பு கனமா இருக்கும். ஆனா நினைச்சு பாரு, நீ இப்போ இருக்கிற வலியை விட அந்த மாற்றம் கொடுக்குற பயம் அதிகமா இல்ல. நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டவன். இனிமேல் பயப்பட தேவையில்லை. இந்த தருணம் உன்னை கேக்குது. நீ பழைய வாழ்க்கையிலேயே நின்றுக்க போறியா? இல்ல உன் ஆன்மா கேட்ட பாதையை தேர்வு செய்ய போறியா? இதுக்கு நடுவுல எந்த இடமும் இல்லை. நடுவுல நிக்கிறதுதான் மிக பெரிய இழப்பு. சின்ன தங்கமே, ஸ்கிப் பண்ணினா வாழ்க்கை உடனே உடையாது.
ஆனா மெதுவா உன் உள்ளத்துல ஒரு வெறுமை உருவாகும். நான் இதைவிட மேல இருக்கணும் தெரிந்தும் அதுக்காக எதுவும் செய்யாத வலி. அந்த வலியிலிருந்து யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. அதனால தான் இப்போ சொல்றேன். இதை அலட்சியமா தள்ளாதே. பெரிய முடிவா இருக்க வேண்டாம். சின்ன ஒரு தைரியம் போதும். சின்ன ஒரு ஆமா போதும். அந்த ஆமா தான் உன் வாழ்க்கையில பெரிய கதவை திறக்கும். விதி உன்னை தள்ளாது. ஆனா அது உன்னை காத்திருக்கவும் செய்யாது. இப்போ நீ எடுத்த முடிவு தான் உன் நாளைய வாழ்க்கையோட அடிப்படை. இந்த தருணத்தை மதிச்சா வாழ்க்கை உன்னை மதிக்கும். சின்ன தங்கமே, இதை உணர்ந்த நொடிலிருந்து நீ ஏற்கனவே மாற ஆரம்பிச்சுட்டாய். இப்போ முடிவு எடு. பயத்தோட இல்ல, உண்மையோட. உன் ஆன்மா கேட்டதை நீ அலட்சியப்படுத்தாதே. அதுதான் உன் விதியோட முதல் மரியாதை. சின்ன தங்கமே, இப்போ நான் சொல்றதை நீ ஆழமா உணரணும். விதி உன்னை மன்னிக்காது என்பதன் அர்த்தம் அது உன்னிடம் கருணையில்லாதது இல்ல. அது உன்னிடம் மிக அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதுதான். நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்காக, இந்த அளவுக்கு விழிப்புணர்வை அடையறதுக்காக எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கணும். எத்தனை இரவுகள் நீ தனியா அழுதிருக்கணும். எத்தனை முறை போதும் இனிமேல் முடியல நினைச்சும் நீ உயிரோட முன்னே வந்திருக்கணும். இதெல்லாம் சும்மா நடக்கல. சின்ன தங்கமே, விதி வீணா எதையும் செய்யாது. அது உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னா இங்க ஒரு தேர்வு இருக்குன்னு அர்த்தம். அந்த தேர்வு யாருக்கும் தெரியாது. வெளியில் சத்தமா அறிவிக்காது. உன் உள்ளத்துல மட்டும் மெதுவா ஒரு உணர்வா எழும். இது தான் இப்போ தான். அந்த உணர்வை நீ உதாசீனம் பண்ணினா விதி உன்னை அடிக்காது. அது அமைதியா விலகும். அந்த விலகல் தான் உன்னை உள்ளுக்குள்ள காயப்படுத்தும். நீ நினைக்கலாம், நான் இப்போ இல்லன்னா பிறகு எடுத்துக்கலாம். ஆனா சில முடிவுகள் நேரத்தோட சேர்ந்து தான் வேலை செய்யும். நேரம் போயிட்டா அதே முடிவு அர்த்தமில்லாததா மாறிடும். விதி ஒரு வாய்ப்பை தரும்போது அது அந்த நேரத்துக்கு சரியான நீயை பார்த்துதான் தருது. பிறகு வரும் நீ வேற மனநிலையில இருப்பாய். அதனால தான் அது திரும்ப வராது. சின்ன தங்கமே, இந்த உலகத்துல அதிகம் வேதனைப்படுறவர்கள் தோல்வியடைந்தவர்கள் இல்லை. வாய்ப்பு வந்தபோது பயத்தால வேண்டாம்னு சொன்னவர்கள். அவர்கள் வாழ்க்கை வெளியில சீரா இருக்கும். வேலை இருக்கும், மனிதர்கள் இருக்கும், சிரிப்பும் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குரல் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ அந்த நாள்ல எடுத்திருந்தா. அந்த குரல் தான் மனசை மெதுவா சாப்பிடும். விதி உன்னை மன்னிக்காது என்பதன் இன்னொரு அர்த்தம் அது உன் ஆன்மா கேட்ட அழைப்பை மதிக்காததுக்கு பொறுப்பு ஏற்காது. ஆன்மா ஒரு தடவையே கூப்பிடும். அது திரும்ப திரும்ப கெஞ்சாது. ஏன்னா அது உன்னை சிறியவனாக நினைக்கல. அது உன்னை வலுவானவனாக நினைக்குது. சின்ன தங்கமே, உனக்கு இப்போ பயம் வர்றதா இருக்கலாம். நான் தவறான முடிவு எடுத்துட்டா. ஆனா நினைச்சு பாரு, நீ இதுவரை பயந்ததால என்ன கிடைச்சது? பயம் உன்னை பாதுகாத்ததா இல்ல ஒரே இடத்துல நின்னு வச்சதா? இப்போ வரும் பயம் உன்னை நிறுத்த வரல. அது உன்னை சோதிக்க வருது. உன் ஆசை உண்மையா? விதி உன்னை தள்ளாது. ஆனா அது உன்னை சுமக்கவும் செய்யாது. நீ உன் கால்களால நடக்கணும். அந்த முதல் படி தான் முக்கியம். அந்த முதல் படி எடுத்தவுடனே எல்லாம் சரியாகிடாது. ஆனா நீ இனிமேல் உன்னை வெறுக்க மாட்டே. ஏன்னா நீ முயற்சி செய்தவன். சின்ன தங்கமே, சில நேரம் விதி உன்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். ஆனா அங்கே நீ வளர மாட்டே. அங்கிருந்து வெளியே வர பயம் இருக்கும். அந்த பயத்தோட நடுவுல தான் வாய்ப்பு இருக்கும். நீ பாதுகாப்பை தேர்வு செய்தா விதி உன்னை அங்கேயே விட்டுடும். வளர்ச்சியை தேர்வு செய்தா அது உன்னை அறியாத பாதைக்கு அழைத்து போகும். நீ கவனிச்சிருக்கியா? உன் மனசு இப்போ சும்மா இல்லை. ஏதோ ஒரு அவசரம் இல்லாத அவசரம். ஒரு தெளிவில்லாத தெளிவு. அதுதான் அழைப்பு. அது சத்தமில்லாம வந்ததால நீ அதை சிறியதா நினைக்காதே. பெரிய மாற்றங்கள் எப்போதும் மெலனமாதான் தொடங்கும்.
சின்ன தங்கமே, நீ ஸ்கிப் பண்ணினா வாழ்க்கை உன்னை தண்டிக்காது. ஆனா அது உன்னை சின்ன சின்ன சமாதானங்களோட வாழ வைக்கும். இதுவும் பரவாயில்லை நூ சொல்லிக்கிட்டே நீ உன் கனவுகளை அடக்கம் பண்ணுவாய். அந்த அடக்கம் தான் நாளடைவில சோர்வா மாறும். அந்த சோர்வு தான் வாழ்க்கை மேல கோபமா மாறும். விதி உன்னை மன்னிக்காது என்பதால தான் அது உன்னை சுதந்திரமா விட்டிருக்குது. நீ உன் வாழ்க்கையோட உரிமையாளர். அதனால தான் தீர்ப்பும் உன்னிடமே. நீ எடுத்த முடிவுக்கான விளைவையும் நீயே அனுபவிக்கணும். இது தண்டனை இல்லை, இது பொறுப்பு. சின்ன தங்கமே, இந்த தருணம் உன்னை பெரியவனா மாற்றும். நீ இல்ல நு சொன்னாலும் சரி, ஆமா நு சொன்னாலும் சரி. ஆனா ஆமா நு சொன்னா நீ வளர்ச்சியோட வலியையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய். இல்ல நு சொன்னா நீ அமைதியான வருத்தத்தோட வாழுவாய். இரண்டுல எது நீ விரும்புறாய்? நீ நினைக்காதே நான் இப்போ தயாரில்லை நு. தயாராகுறதுக்கு இந்த மாதிரி தருணங்கள்தான் வருது. தயார் ஆன பிறகு வாய்ப்பு வராது. வாய்ப்பு வந்த பிறகுதான் நீ தயார் ஆகணும். சின்ன தங்கமே, விதி உன்னை மன்னிக்காது என்பதன் கடைசி உண்மை அது உன்னை சிறிய வாழ்க்கைக்காக உருவாக்கல. நீ அதுக்கு தகுதியானவன். அந்த தகுதியை நீ ஏற்றுக்கொள்ளாததுக்கு விதி பொறுப்பு இல்லை. இப்போ உன் உள்ளத்துல அமைதியா ஒரு முடிவு எடு. உலகத்துக்குச் சொல்ல வேண்டாம், யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம், உனக்காக மட்டும். அந்த முடிவு தான் உன் வாழ்க்கையில ஒரு புதிய கோட்டை இழுக்கும். இந்த நொடி கடந்துடும், ஆனா நீ எடுத்த முடிவு உன்னோட வருஷங்களோட வரும். அதனால தயங்காதே, ஸ்கிப் பண்ணாதே, உன் ஆன்மா கேட்டதை அலட்சியப்படுத்தாதே. சின்ன தங்கமே, விதி இப்போ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. கடுமையா இல்ல, நம்பிக்கையோட. நீ என்ன தேர்வு செய்ய போறேன்னு. சின்ன தங்கமே, இப்போ நீ இந்த வரிகளுக்குள் வந்திருக்கிறதே அதுவே உன் உள்ளத்துல ஏதோ ஒன்று தீர்மானம் எடுத்துடுச்சுன்னு அர்த்தம். மனசு இன்னும் முழுசா ஒத்துக்கல, ஆனா ஆன்மா முன்னே நடக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த இரண்டு இடையில இருக்கும் தூரம்தான் இப்போ உனக்கு வலி தருது. அந்த வலி தவறு இல்லை, அது வளர்ச்சியின் அறிகுறி. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை எப்படி இருந்தா பாதுகாப்பு ன்னு கேட்டுக்கிட்டே கட்டியிருக்கிறாய். இப்போ உன் உள்ளம் வேற கேள்வி கேக்குது. எப்படி இருந்தா உண்மை ன்னு. இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம், ஆனா இதுதான் முழு வாழ்க்கையையும் புரட்டி போடுற கேள்வி. பாதுகாப்பு வெளியில கிடைக்குறது, உண்மை உள்ளுக்குள்ள கிடைக்குறது. உள்ளுக்குள்ள கிடைக்குறதை நீ தவிர்க்க ஆரம்பிச்சா வெளியில கிடைக்குற எதுவும் நிறைவு தராது. சின்ன தங்கமே, சில இரவுகளில் உனக்கு தூக்கம் வராம இருக்கும். காரணம் பயம் இல்லை, காரணம் உன் ஆன்மா விழிச்சுடுச்சு. விழிச்ச ஆன்மாவை மீண்டும் தூங்க வைக்க முடியாது. நீ அதை சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம். வேலை, உறவு, பொழுதுபோக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆனா அது மீண்டும் மீண்டும் உன்னை அழைக்கும். அந்த அழைப்பை கேட்டுட்டே இருப்பதுதான் இப்போ உன் சோதனை. நீ கவனிச்சிருக்கியா, முன்னாடி உன்னை சந்தோஷப்படுத்தின விஷயங்கள் இப்போ சப்பையா தெரிகிறது. அதுக்கு காரணம் நீ மாறிட்டதால இல்லை, நீ வளர்ந்துட்டதால. குழந்தைக்கு பொம்மை போதும், வளர்ந்தவனுக்கு அர்த்தம் தேவை. அர்த்தம் இல்லாத சந்தோஷம் சீக்கிரம் சலிப்பா மாறும். அந்த சலிப்புதான் உன்னை குற்றவாளியா உணர வைக்குது. என்னாச்சு எனக்கு ன்னு. உண்மை என்னன்னா உனக்கு எதுவும் ஆகல. நீ உன் அடுத்த கட்டத்துக்கு போகிறாய். சின்ன தங்கமே, இந்த கட்டத்துல பலர் திரும்பி போயிடுவாங்க. பழைய பழக்கங்கள், பழைய வலிகள், பழைய பாதுகாப்புகள் எல்லாம் அங்கே இருக்கும். தெரிந்த வலி தெரியாத உண்மையை விட பாதுகாப்பானதுன்னு மனசு நினைக்கும். ஆனா தெரிந்த வலியில் நீ சிறைப்பட்டிருப்பாய். தெரியாத உண்மையில் நீ வளர்ச்சி அடைவாய். நீ உன்னை நீயே கேட்டுக்கோ, நான் உண்மையா சிரிச்ச கடைசி நாள் எது ன்னு. பிறரை சமாதானப்படுத்த சிரித்த சிரிப்பு இல்ல, உள்ளத்துல இருந்து வந்த சிரிப்பு. அந்த கேள்விக்கு பதில் வரலன்னா அதுதான் உன் சைகை. உன் ஆன்மா இன்னும் அதிகத்தை கேட்குது. சின்ன தங்கமே, முடிவு எடுப்பது என்றால் உடனே எல்லாவற்றையும் உடைத்துவிடணும்னு அர்த்தம் இல்லை. சில நேரம் முடிவு எடுப்பது என்றால் இனிமேல் போய் சொல்லாம இருப்பது.
பரவாயில்லை நூ சொல்லிக்கிட்டு சகிக்காம இருப்பது. நாளைக்கு பார்த்துக்கலாம் நூ தள்ளி வைக்காம இருப்பது. இந்த சின்ன சின்ன உண்மைகள் தான் பெரிய மாற்றத்துக்கு விதை. நீ இப்போ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல இல்லை. உனக்கு நீயே நிரூபிக்க வேண்டிய கட்டம். நான் என்னை காப்பாற்றுவேன். காப்பாற்றுவது என்றால் உடம்பை மட்டும் இல்லை, மனசையும் ஆன்மாவையும். உன் உள்ளம் சோர்ந்து பேசுற குரலை நீ இனிமேல் அலட்சியப்படுத்தாதே. அந்த குரல் உன் எதிரி இல்லை, அது உன் வழிகாட்டி. சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில இப்போ சிலர் மெதுவா விலகுவாங்க. அது தண்டனை இல்லை, அது இயற்கை. நீ மாறும் போது உன் வாழ்க்கையும் மாறும். எல்லாரையும் தூக்கிக் கொண்டு போக முடியாது. அதுக்காக நீ குற்றவாளி ஆக வேண்டியதில்லை. சிலர் உன் ஒரு கட்டத்துக்கு மட்டும் சேர்ந்தவர்கள், அடுத்த கட்டத்துக்கு அல்ல. நீ பயப்படுறது தனிமையை. ஆனா உண்மை என்னன்னா, நீ இப்போ தனிமையில இல்லை. நீ உன்னோட சேர ஆரம்பிச்சிருக்கிறாய். இது புதிய அனுபவம், அதனால பயம். உன்னை நீயே கேட்க ஆரம்பிச்சதும், நீ உன்னோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சதும் உலகத்தின் சத்தம் கொஞ்சம் குறையும். அந்த மௌனத்துல தான் உன் உண்மை குரல் கேட்கும். சின்ன தங்கமே, விதி உன்னை தள்ளுறது ஆபத்துக்காக இல்லை. உன் திறனை நீ பார்க்கணும்னு. நீ நினைப்பதை விட நீ வலுவானவன். நீ நினைப்பதை விட நீ உணர்வுள்ளவன். நீ நினைப்பதை விட நீ தைரியமானவன். ஆனா அந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வர நீ ஒரு படி முன்னே நடக்கணும். அந்த ஒரு படி தான் இப்போ உன் முன் இருக்கு. நீ முடிவு எடுத்து முன்னே நடந்ததும் உடனே எல்லாம் சரியாகிடாது. சில நேரம் இன்னும் குழப்பம் வரும். ஆனா அந்த குழப்பம் பழையது போல உன்னை சுருக்காது. அது உன்னை விசாலமாக்கும். நான் யார், என்ன விரும்புறேன், என்ன சகிக்க முடியாது கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற பயணம் தான் உண்மையான வாழ்க்கை. சின்ன தங்கமே, நீ இப்போ வரை பல விஷயங்களை பொறுமையா சகிச்சிருக்கிறாய். அதற்காக உன்னை நீயே பாராட்டிக்கோ. அது பலவீனம் இல்லை, அது நீ உயிரோட இருக்க ஆசைப்பட்டதால. ஆனா இனிமேல் பொறுமை மட்டும் போதாது, நேர்மை தேவை. உன்னிடம் நீ நேர்மையா இல்லன்னா யாரிடமும் நேர்மையா இருக்க முடியாது. நீ இப்போ இந்த தருணத்துல ஒரு சின்ன வாக்குறுதி கொடு. யாருக்குமில்லை, உனக்கே. என்ன உணர்கிறேனோ அதை கேட்பேன். என்ன வலிக்குதோ அதை மறைக்க மாட்டேன். என்னை இழக்கிற இடத்துல இனிமேல் நிற்க மாட்டேன். இந்த வாக்குறுதி தான் உன் பாதையை மெதுவா மாற்றும். சின்ன தங்கமே, நாளை எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, நீ இன்றைய உண்மையை மதிச்சா நாளை உன்னை மதிக்கும். விதி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, தண்டிக்க திகில் வழிநடத்த. நீ முன்னே நடக்க ஆரம்பிச்சா அது கதவுகளை திறக்கும். நீ நின்றா அது அமைதியா காத்திருக்கும். ஆனால் காலம் காத்திருக்காது. இப்போ இந்த நொடில நீ எடுத்த முடிவு சத்தமில்லாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உன் ஆன்மாவுக்கு அது தெரியும். அந்த ஆன்மா தான் நாளை உன்னை நிமிர வைக்கும். பயம் வந்தாலும் நினைச்சுக்கோ, நீ தவறான பாதையில இல்லை, நீ உன் பாதையில தான் நடக்கிறாய். சின்ன தங்கமே, இந்த வார்த்தைகள் இங்கே முடிவடையலாம். ஆனா உன் பயணம் இங்கே ஆரம்பிக்குது. நீ தனியா இல்லை, உன் உள்ளம் உன்னோட இருக்கு. அந்த உறவு போதும். இனிமேல் நீ எங்கே போனாலும் உன்னை நீயே விட்டு போக மாட்டாய். அதுதான் உண்மையான வெற்றி. சின்ன தங்கமே, நீ இப்போ இந்த வரிகளை படிக்கிறபோது உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வந்திருக்கும். அந்த அமைதி சந்தோஷம் இல்லை, அது தெளிவு. நீ இதுவரை தேடியது சந்தோஷம் போல நினைச்சாய். ஆனா உண்மையில நீ தேடியது இந்த தெளிவுதான். ஏன்னா சந்தோஷம் வரும் போகும், தெளிவு வந்தா அது உன்னை விட்டு போகாது. நீ பல முறை உன்னை நீயே கேட்டிருப்பாய், என்னால சரியா வாழ முடியலையே. உண்மை என்னன்னா, நீ சரியா வாழ முயற்சி செய்தாய். ஆனா அது உன் வாழ்க்கை இல்லாத பாதையில், பிறர் அமைத்த பாதையில், பிறர் எதிர்பார்த்த வேகத்தில், பிறர் அளந்த அளவுகளில். அதனால தான் உன் உள்ளம் எப்போதும் சோர்ந்து போயிருந்தது. சின்ன தங்கமே, உன் உள்ளம் சோர்வது நீ பலவீனம்னு அர்த்தம் இல்லை. நீ உன் உண்மையை அடக்க முயற்சி செய்ததால.
உண்மையை அடக்கினா அது சத்தமில்லாம அழ ஆரம்பிக்கும். அந்த அழுகை தான் சோர்வு, சலிப்பு, வெறுப்பு, குழப்பம் எல்லாமா வெளியில் வரும். நீ அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாய். இப்போ தான் சரியா புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ நினைக்கலாம், இவ்வளவு நாளா நான் செய்த எல்லாமே தவறா ன்னு. இல்லை தங்கமே, அது தவறு இல்லை. அது உன் அந்த காலத்துக்கு தேவையான பயணம். அந்த அனுபவங்களால தான் இப்போ நீ இங்கே நிக்கிறாய். அந்த அனுபவங்கள் இல்லன்னா இந்த தெளிவும் வராது. அதனால கடந்த காலத்தை குறை சொல்லாதே. அது உன்னை இங்கே கொண்டு வந்த பாதை. சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். முன்பு போல யாரும் உன்னை கட்டுப்படுத்தல. ஆனா நீயே உன்னை கட்டுப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த கட்டுப்பாடு பழையது. பழக்கத்தில இருந்து வந்தது. இப்படி தான் இருக்கணும் நீயே உனக்கு சொல்லிக்கிட்ட வார்த்தைகள். இப்போ அந்த வார்த்தைகளை மெதுவா களைந்திடு. ஒரே நாள்ல வேண்டாம். தினமும் ஒரு வார்த்தை. நீ இப்போ உன் உணர்ச்சிகளை ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழுகை வந்தா அழு. கோபம் வந்தா அதை உணரு. ஆனா உன்னை இழக்குற அளவுக்கு அதுக்குள்ள போகாதே. உணர்ச்சிகளை அனுமதிக்கணும். அவைகளுக்கு அடிமையா ஆகக்கூடாது. இந்த சமநிலை தான் இப்போ உன் வாழ்க்கைக்கு தேவை. சின்ன தங்கமே, நீ இப்போ சில நேரம் தனியா இருக்க ஆசைப்படுவாய். இது தப்பா புரிஞ்சுக்காதே. நீ உலகத்தை கைவிடல. நீ உன்னை தேட ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த தேடல் முடிஞ்சதும் நீ மீண்டும் உலகத்தோட சேருவாய். ஆனா அப்போ நீ இழந்தவனாக இல்ல, நிறைந்தவனாக இருப்பாய். நீ இப்போ யாரிடமும் உன் முழு உண்மையையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. எல்லாரும் அதை தாங்க முடியாது. சிலர் உன் மாற்றத்தை பயத்தோட பார்ப்பாங்க. சிலர் உன்னை புரிஞ்சுக்காம எதிர்ப்பாங்க. அது உன் பொறுப்பு இல்லை. உன் பொறுப்பு உன்னிடம் நீ நேர்மையா இருக்கிறது மட்டும். சின்ன தங்கமே, விதி உன்னை எப்போதும் சோதிக்காது. அது உன்னை பயிற்சி செய்கிறது. ஒவ்வொரு குழப்பமும் ஒரு பயிற்சி. ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம். ஒவ்வொரு இழப்பும் ஒரு இடம். நீ இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை வளர்க்கும். நீ இப்போ சில முடிவுகளை தள்ளி வைக்கிறாயா? அதில் குற்றம் இல்லை. ஆனா தள்ளி வைக்கும் போதே உனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு தோணுதா? அப்போ அது உன் சைகை. அந்த சைகையை மதிக்க கற்றுக்கோ. எல்லா முடிவும் உடனே எடுக்கணும்னு இல்லை. ஆனா எல்லா உணர்வையும் கேட்கணும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில பணம், உறவு, பெயர், நிலை எல்லாம் வரும் போகும். ஆனா உன் உள்ள அமைதி வந்தா அது உன்னோட தங்கும். அந்த அமைதி தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிமிர வைக்கும். அந்த அமைதிக்காக நீ இப்போ சில விஷயங்களை விட்டுக்கொடுக்க வேண்டி வரலாம். அது இழப்பு இல்லை. அது தேர்வு. நீ கவனிச்சிருக்கியா? இப்போ உன் வார்த்தைகள் கூட மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீ சரி ன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இல்ல ன்னு நினைச்சிருப்பாய். இப்போ அந்த இடைவெளி குறைய ஆரம்பிச்சிருக்கு. நீ சொல்வதும் உணர்வதும் ஒரே கோட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடு வந்தா உன் வாழ்க்கை தானா சரியாக ஆரம்பிக்கும். சின்ன தங்கமே, நீ இப்போ யாரிடமும் ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் சொன்னா போதும். அந்த ஒப்புதல் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. பிறர் ஒப்புதல் ஒரு கூடுதல். அடிப்படை இல்லாம கூடுதல் பயன் தராது. நீ நினைக்காதே, நான் இப்போ தான் இதை உணர்றேன், தாமதமாயிடுச்சே ன்னு. உணர்வு வரும்போது தான் சரியான நேரம். அதுக்கு முன்னாடி வந்திருந்தா நீ அதை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீ தயாரா இருக்கிறாய். அதனால தான் இது உன்னை வந்தடைஞ்சுது. சின்ன தங்கமே, நாளை நீ பழைய இடத்திலேயே இருக்கலாம். பழைய வேலை, பழைய சூழ்நிலை, பழைய மனிதர்கள். ஆனா நீ பழையவன் இல்லை. அதுதான் முக்கியம். வெளியில் மாற்றம் மெதுவா வரும். உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்துடுச்சு. உள்ளுக்குள்ள மாற்றம் வந்தா வெளி மாற்றம் தப்பிக்க முடியாது. நீ இப்போ உன்னை மன்னிக்க கற்றுக்கோ. நீ செய்த தவறுகளுக்காக இல்லை. நீ உன்னை புரிஞ்சுக்காத நாட்களுக்காக. அந்த நாட்களில் நீ உன் வசமில்ல. நீ தெரிந்த அளவுக்கு தான் நடந்தாய். இப்போ தெரிந்தது அதிகம். அதனால இனிமேல் நீ வேற மாதிரி நடக்க முடியும்.
சின்ன தங்கமே, வாழ்க்கை உன்னை சுலபமான பாதைக்கு அழைக்கல. அது உண்மையான பாதைக்கு அழைக்குது. உண்மையான பாதை சில நேரம் தனிமையா இருக்கும். சில நேரம் வலியோட இருக்கும். ஆனா அந்த பாதையில நடக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை நீயாக மாற்றும். நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிச்சதும் எல்லாமே தெளிவா ஆயிடும் என்று எதிர்பார்க்காதே. குழப்பம் இன்னும் வரும். பயம் இன்னும் வரும். ஆனா அவை இனிமேல் உன்னை ஆளாது. நீ அவைகளை பார்க்க ஆரம்பிப்பாய். இதும் ஒரு உணர்ச்சி தான். அந்த பார்வை வந்துடுச்சுனா நீ வளர்ச்சியில் இருக்கிறாய். சின்ன தங்கமே, இந்த பயணம் யாருக்கும் காட்டுறதுக்கானது இல்லை. இது உன்னோட உன்னுக்கானது. மெதுவா நட. நின்று மூச்சு விட. உன்னுள்ள குரலை கேள். அந்த குரல் உன்னை தவறான இடத்துக்கு அழைக்காது. ஏன்னா அது நீயே. இப்போ இந்த நொடியில நீ முழுசா புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. உணர்ந்தா போதும். அந்த உணர்வு தான் நாளை உன்னை மீண்டும் எழுப்பும். மீண்டும் நினைவூட்டும். நீ இங்கே வந்ததுக்கு காரணம் இருக்கு. சின்ன தங்கமே, நீ உன் வாழ்க்கையை இப்போ தான் உண்மையா தொடங்குறாய். இதுவரை நடந்தது எல்லாம் தயாரிப்பு. இப்போ தொடங்குறது உண்மை பயணம். அந்த பயணத்தில் நீ விழலாம், எழலாம், நின்று பார்க்கலாம். ஆனா திரும்ப உன்னை விட்டு போக மாட்டாய். அதுவே போதும். அதுவே எல்லாம். சின்ன தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளோட இணைந்திருக்கிற அந்த நொடி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நீ கேட்கிறாய். கேட்பது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய். பல பேர் வாழ்க்கை முழுக்க கேட்காமலேயே வாழ்ந்துடுவாங்க. சிலர் கேட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ மட்டும் இந்த இரண்டையும் மெதுவா செய்கிறாய். அதனால தான் உனக்கே இந்த பாதை திறக்குது. நீ கவனிச்சிருக்கியா? இப்போ உன் மனசு முன்னாடி மாதிரி அவசரப்படல. உடனே எல்லாம் சரியாகணும்னு கத்தல. அதுக்கு பதிலா, சரி, மெதுவா இருந்தாலும் உண்மையா இருக்கட்டும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை வெளியில யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா உன் வாழ்க்கை முழுக்க இதோட தாக்கம் இருக்கும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில சில கனவுகள் நீயே புதைத்திருக்கிறாய். இது நடக்காது, நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதுக்கெல்லாம் லாயக்கில்லைன்னு சொல்லி. அந்த வார்த்தைகள் உன்னை காப்பாத்தறதுக்காக வந்தது. ஆனா இப்போ அவை உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழைய வார்த்தைகளை இப்போ மெதுவா விடுவிக்க வேண்டிய நேரம் இது. நீ இப்போ உன் கனவுகளை மீண்டும் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பயம் வரும். இவ்வளவு நாளா நான் இதை மறந்துட்டேனே. அந்த பயத்தோட சேர்ந்து ஒரு சின்ன உற்சாகமும் வரும். அந்த உற்சாகத்தை நம்பு. அது உன் உண்மையான ஆசைகளின் சுவாசம். சின்ன தங்கமே, வாழ்க்கை உன்னை எங்கேயோ கொண்டு போகணும்னு இல்லை. அது உன்னை உன்னிடம் கொண்டு வரணும். நீ உன்னை சந்திச்ச நாளிலிருந்து தான் மற்ற எல்லா சந்திப்புகளும் அர்த்தமா மாறும். அதனால தான் இப்போ உனக்கு உறவுகளும் வேலைகளும் சூழ்நிலைகளும் வேற மாதிரி தோன்றுது. நீ இப்போ சில நேரம் தனிமையா உணரலாம். என்னால யாரிடமும் முழுசா பேச முடியலையேன்னு தோணலாம். அது நீ தள்ளப்பட்டதால இல்லை. நீ உன் உள்ள உலகத்துக்குள் நுழைந்ததால. அந்த உலகம் புதிது. அதுக்கு பழக கொஞ்சம் நேரம் எடுக்கும். சின்ன தங்கமே, நீ உன் உண்மையை பேச ஆரம்பிச்சா சிலர் சிரிப்பாங்க. சிலர் உன்னை மௌனமா விமர்சிப்பாங்க. சிலர் உன்னோட தூரம் வைப்பாங்க. இதை எல்லாம் பார்த்து நீ உன்னை சந்தேகிக்காதே. இது உன் தவறு இல்லை. இது உன் மாற்றத்தின் விளைவு. எல்லாரும் எல்லா கட்டத்திலும் உன்னோட சேர்ந்து வர முடியாது. நீ இப்போ உன் உள்ளம் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதால வாழ்க்கை உன்னை இன்னும் சோதிக்கும். பழைய மாதிரி தான் தெரியும் சூழ்நிலைகள் வரும். ஆனா உன் எதிர்வினை மாறும். முன்னாடி நீ தாங்கிக்கிட்டே இருப்பாய். இப்போ நீ கேள்வி கேட்பாய். இதுக்கு நான் சம்மதமா? அந்த கேள்வி தான் உன் வலிமை. சின்ன தங்கமே, உன் உடம்பும் இப்போ உன்னோட பேச ஆரம்பிச்சிருக்கும். சோர்வு, கனத்த மனசு, சில நேரம் காரணமில்லாத களைப்பு. இது நோய் இல்லை. நீ நீண்ட நாள் அடக்கி வைத்த உணர்வுகள் வெளியே வர ஆரம்பிச்சதால. அவைகளுக்கு ஓய்வு கொடு. உன்னை குறை சொல்லாதே. நீ இப்போ ஓய்வெடுக்க நினைச்சா அது சோம்பல் இல்லை.
அது சிகிச்சை. உன் ஆன்மா நீண்ட நாள் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ அது உன்னை, சரி நிம்மதியா உட்காரலாம் சொல்லுது. அந்த அழைப்பை மறுக்காதே. சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில எல்லாமே அர்த்தம் உள்ளதுன்னு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். நல்லதுன்னு நினைச்ச விஷயங்கள் கூட சில நேரம் உன்னை தள்ளி வைத்திருக்கு. கெட்டதுன்னு நினைச்ச விஷயங்கள் உன்னை வளர்த்திருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா நீ வாழ்க்கையை குறை சொல்ல மாட்டாய். நீ கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். நீ இப்போ உன் கடந்த காலத்தோட சமாதானம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். அப்படி நடந்திருக்க வேண்டியதில்லை சொல்லுறதுக்கு பதிலா, அதால நான் இங்கே வந்தேன். இந்த பார்வை தான் உன்னை விடுவிக்கும். மன்னிப்பு பிறருக்காக இல்லை, அது உன்னுக்காக. சின்ன தங்கமே, எதிர்காலம் பற்றி நீ அதிகமா யோசிக்காதே. அது உன்னை பதற்றப்படுத்தும். இன்றைய நொடியை மட்டும் உணர்ந்து நட. நீ இன்றைக்கு உண்மையா இருந்தா எதிர்காலம் தானா சரியாக அமையும். எதிர்காலம் ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு தொடர்ச்சி. நீ இப்போ சில விஷயங்களை இழந்த மாதிரி தோன்றலாம். பழைய உற்சாகம், பழைய கனவு, பழைய நீ. ஆனா உண்மை என்னன்னா, நீ இப்போ தான் உன்னை முழுசா பெற ஆரம்பிச்சிருக்கிறாய். இது மாற்றத்தின் நடுவில இருக்கிற இடைநிலை. இந்த இடைநிலை சற்று குழப்பமா இருக்கும். ஆனா இது நிரந்தரம் இல்லை. சின்ன தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடுவதை மெதுவா நிறுத்து. பிறர் வேகமும் உன் வேகமும் வேற. பிறர் பாதையும் உன் பாதையும் வேற. உன் பயணம் உனக்கே உரியது. அதை யாரோட பயணத்தோட ஒப்பிட்டா நீ உன் அழகை பார்க்க முடியாது. நீ இப்போ உன்னை நம்ப கற்றுக்கொண்டு இருக்கிறாய். இந்த நம்பிக்கை சத்தமில்லாதது. பெரிய அறிவிப்புகள் செய்யாது. ஆனா கடினமான நேரத்துல உன்னை கைவிடாது. அந்த நம்பிக்கை வளருற வரை நீ உன்னோட பொறுமையா இரு. சின்ன தங்கமே, சில நாட்கள் நீ மிகவும் தெளிவாய் இருப்பாய். சில நாட்கள் மீண்டும் குழப்பம் வரும். அதுக்காக நீ பின்னடைந்துட்டேன்னு நினைக்காதே. இது அலை மாதிரி, முன்னும் பின்னும் போகும். ஆனா மொத்தமாக முன்னே தான் நகரும். நீ இப்போ வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை. வாழ்க்கை உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவே போதும். நீ உன் பங்கு செய்யணும். நேர்மையா இரு. உணர்ச்சிகளை மதிப்பு. உன்னை இழக்கும் இடத்துல நின்றுடாதே. சின்ன தங்கமே, இந்த பயணம் நீ நினைச்ச அளவுக்கு பயங்கரமா இல்லை. அது உண்மையா இருக்கு. உண்மை சில நேரம் வலிக்கும். ஆனா அது போய் மாதிரி உன்னை சோர வைக்காது. நீ இந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீ சின்ன சின்ன விடுதலைகளை அனுபவிப்பாய். இப்போ நீ இந்த வார்த்தைகளை படிச்சுட்டு ஒரு ஆழமான மூச்சு விடு. அந்த மூச்சுக்குள்ள உன் பயம், உன் குழப்பம், உன் பழைய சுமைகள் எல்லாம் கொஞ்சம் விட்டு போகட்டும். நீ எல்லாவற்றையும் ஒரே நாள்ல மாற்ற வேண்டாம். ஆனா நீ இனிமேல் உன்னை விட்டு போகாதே. சின்ன தங்கமே, நீ உன் வாழ்க்கையோட நடுவுல இல்லை. நீ உன் வாழ்க்கையோட தொடக்கத்துல தான். இப்போ தான் நீ விழிச்சிருக்கிறாய். விழிச்சவன் இனிமேல் தூங்க முடியாது. அதுதான் உன் வரம். அதுதான் உன் பாதை.